Hi guys, welcome back to my channel. Hope you all doing good. I'm also good, alhamdulillah. So today நாங்கள் இன்றைக்கி என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம்டா. ஸோ இன்றைக்கி டே ஆஃப் ஈவினிங் டு நைட் நான் எங்கெல்லாம் போனேன்ட்டு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா மால்டீவில் இருக்கிறேன். ஸோ மால்டீவில் ஹுலுமாலுங்கிற ஐலண்டுக்கு தான் வந்திருக்கிறோம், ஒரு மெகா மாலுக்கு. ஸோ இந்த மெகா மாலில் போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது கிராண்ட் ஃப்ளோர். இந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், அதே மாதிரி ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜை பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக இருக்குது. மெயினாக இதில் நாங்கள் நிறையவே ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், அதே மாதிரி நிறைய ஸ்டோரேஜ், நிறைய திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கீழுக்கு வந்து ஒரு கபோர்ட் மாதிரி எங்களுக்கு திறந்தாலே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உங்களை பார்க்கக்கூடிய ஆகிக்கும். ஸோ சூப்பராக இருக்குது இல்லை. ஸோ இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி இங்கே வந்திருந்தோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான பாத்திரங்கள், அதே மாதிரி இந்த ஓவனை பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாகிடுச்சு. மேலுக்கு ஸ்டவ், கீழுக்கு ஓவன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறையவே எங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது வீட்டுக்கு அல்லது நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு தேவையான ஏதாவது திங்ஸ்கள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. பெஸ்ட் அண்ட் சீப்பான ப்ரைஸுக்கு நல்ல குவாலிட்டியான பொருட்களை எங்களுக்கு ஒரே இடத்துல வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃப்ளோருக்கு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. இங்கே வந்து எல்லா பொருட்களையும் நாங்கள் சமைக்க தேவையானது, அதே மாதிரி எல்லா வகையான ஒவ்வொரு பொருட்களும் இருக்குது. ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்துட்டு போவோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா வெரைட்டியான ஐஸ்கிரீம் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் செக்ஷன் சொல்லுவேன். இங்கே நிறைய வெரைட்டியான ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. எங்களுக்கு தேவையானதை சூப்பராக செலக்ட் பண்ணி சாப்பிட்டு போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் எங்கே இருக்கிறேன்னா ஸ்ரீலங்காவில் இல்லை. ஸோ நான் வந்து மால்டீவ்ஸுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ நான் இங்கே யார் சரி நண்பர்கள் நீங்கள் நம்முடைய சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மால்டீவ்ஸில் எங்கெல்லாம் போகலாம், இந்த ஐலண்டுக்கு போகலாம், என்ன மாதிரியான பிளேசஸ் இருக்குது எல்லாமே நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இடங்களுக்கு போயிட்டு விசிட் பண்ணி நாங்கள் பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பேம்பர்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கிளாஸ் ஐட்டங்கள், அதே மாதிரி ஒரு ஐட்டங்கள் இருக்குது. நீங்கள் வந்து யாருக்காச்சும் கிஃப்ட்டுகள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெட்டிங்க்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாமே பார்க்கும்போது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு ப்ரைஸ் ஓகே மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்கண்டா இந்த கடைகளுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் இந்த கடைகளுக்கு வந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெயில் கூட பண்ணி கேட்டுருந்தீங்க, என்ன சிஸ்டர் இப்போ வீடியோலாம் வர இல்லை, எங்கே இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நான் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகணும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்த இடங்களில் லீவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வரணும். ஸோ ரொம்பவே பிஸியாக இருந்தேன். அதனால் எனக்கு வீடியோஸ் போட்டுக்குள்ளேலாம் போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் மால்டீவ்ஸுக்கு வந்து செட்டில் ஆகி எங்களுக்கு அந்த இடங்களை பற்றி தெரியும் வரைக்கும் நாங்கள் வீடியோக்கள் போகிறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் செட்டில் ஆகிட்டோம், பிஸி எல்லாம் முடிஞ்சு. கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வரும். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மால்டீவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா இது வந்து முழுக்க நிறைய ஐலண்டுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கண்ட்ரியாகவே இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வரும்போதே நீங்கள் மால்டிவுக்கு கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். கீழே நிறைய குட்டி குட்டி தீவுகள் மாலை, அதாவது நாங்கள் போகிற செயின் ஷேப்புக்கு வந்து இருக்கிறதால தான் இந்த நாட்டுக்கு மால்டிவ் அப்படின்ட்டு, அதாவது மாலை தீவுன்னு சொல்கிறாங்க. மாலை மாதிரி இருக்கிறதால அப்படின்ட்டும் இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையவே ஐலண்டெல்லாம் இருக்குது. நிறைய சுற்றுலா பயணிகள் டூரிஸ்ட் வந்து அடிக்கடி வர ஒரு நாடாக காணப்படுது. ஸோ இங்கே நாம் நிறைய இடங்களை போயிட்டு பார்க்க வேண்டியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான, சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தாலே விளங்கும். ஸோ இங்கால பக்கம் பார்த்திங்கன்னா நட்ஸ் ஐட்டம் இருக்குது, அதே மாதிரி சாக்லேட் ஐட்டம், அதே மாதிரி நட்டலா, பீனட் பட்டர், ஹனி, சோஸ், அந்த மாதிரியான ஐட்டங்கள், பிஸ்கட், சிப்ஸ், நிறையவே வெரைட்டியான ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடக்கூடியது. ஸோ இன்றைக்கி நான் மெயினாக வாங்க வந்தது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம். இன்றைக்கி நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஸோ பாருங்கள், கேக், அதே மாதிரி சாக்லேட்ஸ், மை ஃபேவரைட் சாக்லேட். ஸோ இங்கே சாக்லேட் விருப்பம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஸோ நிறைய வெரைட்டியாக சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ நமக்கு பிடிச்சதை நாம் சந்தோஷமாகவே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த கடைக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களுடைய முழு தேவை, நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிங்களோ எல்லாத்தையுமே இங்கேயும் வாங்கிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் அழகாக இருக்கிறது, ஃப்ளவர் இல்லை. ஸோ இதெல்லாம் லாலிபாப், சின்ன பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அவங்க வந்து விடவே மாட்டாங்க. இதெல்லாம் எங்கிட்ட சின்ன காலத்தில் நாங்கள் வாங்கி சாப்பிட்ட விஷயங்கள் இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது ஸ்வீட் ஐட்டம். பார்த்திங்கன்னா இதுவும் இங்கே இருக்கிறதால கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். பாருங்கள். ஸோ ஒன்றா பார்த்துட்டு வாங்க. நிறையவே ஐட்டங்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம், சென்ட் ஐட்டங்கள் நிறையவே இருக்குது. பாடி ஸ்ப்ரே, அந்த மாதிரி வெரைட்டியாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் அதுக்கு அடுத்த சைட் பார்த்தோம்னா எங்களுக்கு தேவையான ஷெம்போ, கண்டிஷனர், அதே மாதிரி பாடி லோஷன், அந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் தான் ஒவ்வொரு பிராண்டட்லேயே இருந்துச்சு. எங்களுக்கு என்ன நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறோமோ அதை வாங்கி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்த நிறைய ஐட்டங்களை வந்து நாங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஆனால் தேடும்போது அந்த ஷாப்பில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மால்டிவை பற்றி நாங்கள் பேசுவோம். மால்டிவில் நான் வந்து மாலையில் இருக்கிறேன். ஸோ மாலையை பொறுத்த வரைக்கும் மாலை தீவுண்ட கேபிட்டல், தலைநகரமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய போட் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போகிறீங்கண்டா, ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏர்போர்ட்லேயே வந்து ஃபெரி இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து ட்ராவல் பண்ணி போகலாம் உங்களுக்கு பிடிச்ச ஐலாண்டுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் பஸ்ஸில் கூட போகலாம். ஸோ இங்கே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக சூப்பரான ஒரு பீஸான நாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மால்டிவுக்கு உங்களுக்கு வரத்துக்கு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சா அவங்களோட வெக்கேஷனுக்கு நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விளையாட்டு ஐட்டங்கள், ஸ்போர்ட்ஸு, அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஐட்டங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவரேட்டான நட்ஸ், அதே மாதிரி இந்த கெஷ்யூ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து சுகர் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் சீ ஃபுட் ஐட்டம். உங்களுக்கு தெரியும் மால்டிவை பொறுத்த வரைக்கும் சீ ஃபுட் தான் ஸ்பெஷல். ஸோ அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டே வாங்க. ஸோ இங்கே நார்மலாக ஜெல்லி, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரோசன் ஐட்டம், அந்த மாதிரி ஐட்டங்கள் காணப்படுது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மால்டிவில் காணப்படுற
ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக மக்களால் செய்யப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட லோக்கல் ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதெல்லாம் வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு வாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு. நாங்கள் ஷாப்லேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து சமையலுக்கு தேவையான மசாலா தூள் ஐட்டங்கள். ஸோ சலட் செய்யணும்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் இந்த செக்ஷனில் இருக்கும். ஒவ்வொரு வெரைட்டியான ஒவ்வொரு சோஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து நூடுல்ஸுக்கு போடலாம். அதே மாதிரி சலட் செய்கிறதுக்கு தேவைப்படும். அப்படியே நாங்கள் மற்ற செக்ஷனை பார்ப்போம் வேகமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி, அதே மாதிரி வெட்டிங் ஃபங்க்ஷன், ஆனிவர்சரி அந்த மாதிரி ஐட்டம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அப்போ ஐடியா பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்கே இருக்குது. அதே மாதிரி எங்களை மில்க் பவுடர், ஒவ்வொரு வெரைட்டியான மில்க் பவுடர்ஸ், அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான ஐட்டங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மைலோ காஃபி ஐட்டம் நிறைய வெரைட்டி இருக்குது, எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து நட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மிக்ஸ் நட்ஸும் இருக்குது. இது வந்து பேக்கெட் பண்ணி நார்மலாக இருக்குது. இல்லை நாங்கள் லூஸாகவும் கடைகளில் நாங்கள் வெளியால் எடுத்துக்கொள்ளும். ஸோ எல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ஐட்டங்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஸோ அதை அவங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் எடுக்க வந்ததும் நான் எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே பாதாமும் பிஸ்தாவும் மிக்ஸ் பண்ணது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. இது வந்து ஐஸ்கிரீம் வெரைட்டி, கார்னெட்டோவில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டே வாங்க என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது. ஐஸ்கிரீம் வெரைட்டி இதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். ஒயிட் சாக்லேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கேட்பரி ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்ரி மில்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டொப்லரோன். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை. பட்டு நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஷாப்பிங் பண்ணி ரொம்பவே டயர்டாக என்னத்தால் நாங்கள் வந்து அங்கே இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து செல்ஃப் சர்வீஸ் மாதிரி அவங்க எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் தேவையானதை நாங்கள் சூஸ் பண்ணி சோட்டிஸ் எடுத்துக்கொள்ளலாம். மால்டிவ் சோட்டிஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் பார்த்தோம்னா ஃபிஷ் இல்லாமல் இருக்காது. ஸோ ஸ்பெஷலி ஃபிஷ் இருக்கும். ஏன்னா நார்மலாக இங்கே வரவங்க எல்லாமே இதைத்தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ அவுட் வியூவை பார்த்திங்கன்னா செம்மையாக சூப்பராக இருக்குது. இந்த பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து மால்டிவுக்கு சீனா அரசாங்கத்தால் வந்து கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு பாலம் தான். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து மாலையையும் உளுமாலை ஐலண்டையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜாக காணப்படுகிறது. ஸோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வெக்கேஷன் எக்ஸ்போ உளுமாலை ஐலண்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நாங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படியான டைமில் வந்து வெக்கேஷன் எங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு எங்கேயெல்லாம் போயிட்டு என்ன மாதிரியான வெக்கேஷன், என்ன மாதிரியான ஹோட்டல்ஸ் எங்கேயெல்லாம் போகலாம், எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்போ வந்து ரொம்பவே பிரயோசனமாக இருக்கும். அதுக்கு வந்து வெளியில் நிறைய மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வாங்க வெக்கேஷன் எக்ஸ்போக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இது வந்து கட்டார் ஏர்வேஸ். ஸோ இதில் வந்து கட்டாரில் போனால் நாங்கள் என்ன மாதிரி இடங்களை பார்க்கலாம், டிக்கெட் வந்து எவ்வளோ போகுது, ஏதாவது ஆஃபர் போகுதா, எவ்வளவு காலத்துலேருந்து எவ்வளோ காலத்துக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ஆஃபர் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ கட்டார் மட்டுமில்லை, இங்கே வந்து மலேசியா, துபாய், ஸ்ரீலங்கா மாதிரி நிறைய நாடுகள், சைனா அந்த மாதிரியான நாடுகளில் இருந்தும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து என்ன மாதிரியான ஆஃபர்கள் போகுதோ, எப்படி உங்களோட வெக்கேஷனை நீங்கள் ஒரு ஹாப்பியான ஒரு ஹாலிடேவாக நீங்கள் கழிக்கலாம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் மாலையில் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ஒரு வெக்கேஷன் போகிற ஒரு ஐடியா உண்டு உங்களுக்கு இருக்குமா இருந்தால் நீங்கள் இங்கே வந்து உங்களோட வெக்கேஷனை பிளான் பண்ணி கொள்ளலாம். இங்கே நிறைய பீப்புள் லோக்கல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரினர்ஸ் வேறு வந்திருந்தாங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய ரிசோர்ட், ஐலண்டில் இருக்கிற ரிசோர்ட், ஹோட்டல்ஸ்
அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான ஆஃபர் இந்த காலகட்டத்தில் போகுது, நாங்கள் போனால் என்ன மாதிரி இடங்களை மால்டிவில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், அதெல்லாம் கூட இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் நம்ம இந்த எக்ஸ்போவுக்கு போகிறோமோ கண்டிப்பாக அவங்களால வந்து இங்கே நடத்துகிற லாட்ரி அந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் கிவ் அவேலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரிகளுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய ஃபுட் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. இது வந்து பாஸ்தா கடை. நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக என்னால் இதெல்லாம் சாப்பிட இயலாது. உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஒரு ஜப்பானீஸ் கடை. இதில் வந்து நிறைய சூஷியம், அவங்களோட ரைஸ் கேக் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான உண்டு. அந்த லேடி வந்து சைனாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எல்லார நேமையும் வந்து நாங்கள் சொல்ல அவங்க சைனீஸ் லெட்டரில் வடிவாக எழுதி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து இதில் என் நேமையும் ஹஸ்பண்டு நேமையும் எழுதி எடுக்க போகிறேன். ஸோ வாங்க நாங்கள் போய்ட்டு அந்த லேடிகிட்ட சொல்லி நம்முடைய அழகான பேரை சைனீஸில் என்ன மாதிரி லெட்டரில் வருதுன்னு பார்த்து, ஸோ இப்போ நாங்கள் லைனில் நின்று ஒரு மாதிரி எங்களோட பேரை எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டிருக்கோம். ஸோ அந்த லேடி வந்து மால்டிவ். ஸோ அவங்க இந்த லேடிகிட்ட சரியாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த லேடி நமக்கு சூப்பராக எழுதி கொடுப்பாங்க. இந்த ஷாப்போட டெக்கரேஷனை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சைனீஸ் ட்ராமாவில் வர மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ இது என் நேம் ஹஸ்பண்ட் சொல்லி அவர் எழுதி கொண்டார். இப்போ நான் வந்து அந்த மால்டிவ் கேர்ள்கிட்ட சொல்லி எழுதுகிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது வந்து என் ஹஸ்பண்ட் நேம் சைனீஸில் எழுதி தராங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா, இந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே அங்கே வந்தவங்களுக்கு ஃப்ரீயாக தான் எழுதி கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் எக்ஸ்போவே என்ஜாய் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், இது கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பல். ஸோ இந்த நீர்மூழ்கி கப்பலில் கூட உங்களுக்கு போகக்கூடிய ஆஃபர் இருக்குது. ஸோ இவங்களோட ரிசோர்ட்டில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வருது. ஸோ இங்கே வந்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மலேசியா. ஸோ மலேசியாவில் என்ன மாதிரியான ஹோட்டல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஆஃபர் போகுது, எங்கே ஸ்டே பண்ணலாம், என்னென்ன இடங்களை சுற்றி பார்க்கலாம், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் ஒரு பேக்கேஜாக அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.